சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அஸீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه إلى آخر الآية. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அளித்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய ஸஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஏக வல்லவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவர்களாம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாழும் இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மீறி அவன் வரையறுத்து வைத்திருக்கிற வரம்புகளை மீறி எந்த ஒரு மனிதனும் செயல்பட முயற்சிக்கிற பொழுது அவன் வாழும் காலத்திலேயே அதற்கான நஷ்டங்களை, பேசிடங்களை கண்டுகொள்வான். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய வரம்புகளை தொகுப்பாக கொண்டது. மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான சறுக்குதல்களையும் சறுக்கல்களையும் தடுத்து நிறுத்தி ஒழுக்கமான ஒரு சமுதாயமாக உருவகம் பெறுவதற்கு எல்லா விதமான ஆக்க பணிகளையும் செய்ய தூண்டக்கூடிய ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் உலகத்திலே ஆங்காங்கு பரவிக்கொண்டும் நிலை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இன்ற உலகத்திலே இஸ்லாமிய சமுதாயம் உட்பட அனைத்து சமுதாயத்திலும் இருக்கக்கூடிய இளவல்கள், வாலிபர்கள், இவர்கள் தங்களுடைய இளமை காலங்களிலே தீய வழிகளில் சென்று தன்னுடைய இளமை பருவத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். குறிப்பாக போதைப் பொருளுக்கு, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போன இளைஞர்கள், வாலிபர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். 99% இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. வெறும் புள்ளி விவரங்களாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதற்கான காரணங்கள் என்ன என்று கண்டறிந்து கிள்ளி எறியணுங்கிற ஒரு தேட்டை யாரும் இல்லை. எந்த ஒரு தவறுகளுக்கும் புள்ளி விவரத்தை மட்டும் கரெக்டா சொல்லிடுவாங்க. அதற்கான காரணங்கள் எது அப்படிங்கிறத கண்டறிந்து கிள்ளி எறிய வேண்டும் என்ற ஒரு தேட்டம் எந்த அரசுக்கும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய வேதத்தின் மூலமாக, தன்னுடைய தூதரின் மூலமாக வன்மையாக கண்டித்து அதை வேறறுக்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். 6 வயசிலிருந்து 9 வயசு வரைக்கும் பிள்ளைகளை பொறுத்தளவுல அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களுடைய சொத்தாகவும் உலகமாகவும் பார்க்கிறார்கள். 13 வயசிலிருந்து 19 வயசு வரைக்கும் இந்த மனோநிலையில மாற்றம் ஏற்படும். அந்த வயதுகளை அடைந்ததற்கு பிறகு பெற்றோர்கள் 2ஆம் பட்சத்திலே வந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? நான் சொன்ன இந்த 6 வயசிலிருந்து 9 வயசு வரைக்கும் உள்ள இந்த பருவத்துல தாயார் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல தோழியாக, தகப்பனார் அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு தோழனாக இருக்கின்ற ஒரு நிலையை தவற விடுவார்களேயானால் 13லிருந்து 19 வயசு வரைக்கும் பெற்றோர்களுடைய இடத்துல நண்பர்கள் வந்துடுறார். பெற்றோர்கள் 2ஆம் பட்சத்திற்கு தள்ளப்பட்டு விடுகிறார். இந்த நிலைமை பிள்ளைகளுக்கு இந்த ஏற்படுது. இந்த நிலைமை இது எந்த குடும்பத்தில் அதிகமாக ஏற்படுது என்பதாக ஆய்வு செய்கிற பொழுது எந்த வீடுகளிலே வெறும் கண்டிக்கக்கூடிய, வெறும்
பயமுறுத்தாட்டக்கூடிய தந்தையாக மட்டும் இருந்து, அல்லது எப்பொழுதாவது தலையை காட்டிட்டு போற தந்தையாக இருந்து அந்த வீட்டில் வளர்ற, குடும்பத்தில் வளர்ற பிள்ளைகள் தான் இந்த 13 இருந்து 19 வயசு வரைக்கும் உள்ள பருவ காலங்களில் பெற்றோர்கள் இருக்க வேண்டிய இடத்துல நண்பர்கள் உட்கார்ந்தாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக ஆகிறாங்க. வெறும் பயமுறுத்தாட்டுவதற்கும் அடிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் மட்டும் இல்லை, தந்தை தட்டி கொடுத்து ஒரு நல்ல தோழனை போன்று எடுக்க வேண்டும். ரெண்டுமே இருக்கணும். அது கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் வெளியில போய் நண்பர்களின் மூலமாக அதை கிடைக்க பெறுவதை அவர்கள் பார்க்கிறார்கள், உணர்கிறார்கள். உலகத்துல நம்ம வந்தது என்ன தனித்தனியாக வந்திருக்கோம். உலகத்துல நம்ம வந்தது தனித்தனியாக வந்திருக்கலாம். ஆனா உலகத்துல வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறை என்பது கூட்டாக சேர்ந்து வாழக்கூடியதாகத்தான் அல்லாஹ் நியதி அமைத்து வைத்திருக்கிறார். நட்பை தேடுவது, சேர்ந்து இருப்பது என்பது மனிதனுடைய இயல்பு. அது கிடைக்காத பட்சத்துல கிடைக்கிற இடத்தை தேடி அவன் போறான். மனிதனுடைய இயல்பு. மனுஷனுக்கு உடலை கொடுத்து அல்லாஹ் உலகத்துல அனுப்பிச்சது வேண்டாம், தனித்தனியா இருக்கலாம். ஆனா உடல்களை எல்லாம் கொடுக்கிறதுக்கு முன்னால வெறும் உயிர்களாக நம்ம பார்க்கும் பட்சத்துல அதை அல்லாஹ் மொத்தமாகத்தான் படைச்சார். ஒவ்வொன்றா தனித்தனியா படைக்கிறது. உடல்கள் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு வேண்டா தனித்தனியா பிறக்க வைத்து உலகத்தில் அனுப்ப வச்சிருக்கலாம். ஆனால் உடல்கள் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக உயிர்கள் என்கிற பார்வையில பார்க்கும் பொழுது மொத்தமாக படைக்கப்பட்டதனுடைய அந்த ஜீன், அதனுடைய தாக்கம் உலகத்தில் வந்ததற்கு பிறகு யாருடைய தொடர்பையாவது தேட சொல்லுது, யாருடைய சகவாசத்தையாவது தேட சொல்லுது, யாருடைய நட்பையாவது தேட சொல்லுது. ஏன்னா இது மனிதனுடைய இயல்பு. இது வரவேற்பு தகுந்த விஷயம் தான். நட்பை தேடுவது என்பது சுன்னத். நல்ல நட்பை தேர்வு செய்வது சுன்னத். ஆனால் நல்ல நட்பை தேர்வு செய்யணும். ஏனென்று சொன்னால் நட்பு என்பது 3 வகையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நட்பு முதலாவது அவனுடைய எதிர்கால வெற்றியை தீர்மானிப்பது அவனுடைய நட்பு. இரண்டாவது அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை தீர்மானிப்பது நட்பு. மூன்றாவது அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில், அல்லாஹ்வுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை தீர்மானிக்கிறது நட்பு. அதனால நல்ல நட்பை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். நட்பு தவறாக இருக்கும் பட்சத்தில் அவன் குடும்பத்திலிருந்து விலக்கப்பட்டு விடுவான், குடும்பத்தையே வெறுத்துருவான், இறைவனை மறந்துடுவான், எதிர்காலத்தினுடைய லட்சியங்களை தொலைச்சிருவான். சாதாரண விஷயம் இல்லை நட்புக்கு. மன் கஸப ஸய்யிஅத்தன் ஃபஅஹாதத் பிஹி ஹதீஅத்துஹு வஅஹாதத் பிஹி ஹதீஅத்துஹு. யஹூதிகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், நிறைய தவறுகளை செய்தாங்க. தவறுகளை செய்து அந்த தவறுகளே அவர்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அவர்கள் நரகவாதிகள். ஒரு தவறை திரும்ப திரும்ப செய்யறது ஒண்ணுதான், தவறான நட்பு கொள்றது ஒண்ணுதான். ஒரு தவறை செய்யறதுங்கிறது வேற, அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யறதுங்கிறது வேற. தவறான நட்பு ஒரு தவறை திரும்ப திரும்ப செய்யறதுக்கு சமம். இப்ப என்னாகும், அந்த சகவாச நட்பு அவனுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டு வாழ்க்கையில தவறு ஏற்படலாம். ஆனா தவறுகளே வாழ்க்கையினுடைய தொகுப்பாக ஆகிவிடக்கூடாது அல்லவா? அது கண்டிக்கப்படக்கூடிய விஷயம் அல்லவா? ஆகையினாலே நட்பை தேடுவது சுன்னத்து, நல்ல நட்பை தேர்வு செய்வது சுன்னத்து. சரி, என்னுடைய நட்பு சரியா தவறா? அவரவர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நம்ம யார் யாருக்கெல்லாம் பழகிக்கிட்டு இருக்கோம், யார் யாரெல்லாம் சகவாசம் வச்சிருக்கோம். இப்ப நமக்குள்ள ஒரு சிந்தனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். பிறருடைய என்னுடைய பிறருடனான தொடர்பு, சகவாசம், நட்பு சரியானதா தவறானதா? நமக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள. இப்ப சரியானதா தவறானதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு குழு, ஒரு குறிப்பு கொடுக்கலாம். என்ன, அவங்களை அப்படி டிக் பண்ணிக்கீங்க. இப்போ உங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், சகவாசத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் தீய பழக்கமுடையவர்களா? மனசளவுல டிக் பண்ணிக்கீங்க. அந்த தீய பழக்கத்துக்கு உங்களை உட்பட வைக்கிறார்களா? உடன்பாடு கொள்ள வைக்கிறார்களா? கூட்டு சேர வைக்கிறாங்களா?
வலுக்கட்டாயமா இதா இதை நீ பழகிக்க அப்படின்னு அதை பார்க்கணும். அப்படி அவர்களுடைய தீய பழக்கத்திற்கு உடன்படாத பட்சத்திலே தன்னுடைய நட்பை கலட்டிவிட தீர்மானிக்கிறார்களா? அதே போல தன்னுடைய படிப்புல, ஏன்னா இளைஞர்களுக்கான இளமை பருவத்திற்கான மாணவ மாணவிகளுடைய பருவமும் அதில் வரும். படிப்பிலே திறமை உள்ளவர்களாக இருக்கிறார்களா? அல்லது அதிகமான மார்க், திறமை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிகமான மார்க் வாங்குறதுல ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா? படிப்பை முடித்ததற்கு பிறகு தன்னுடைய குறிக்கோளை அடைவதிலே அவர்களுக்குள் ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கிறதா? அவர்களெல்லாம் தன்னுடைய குடும்பத்தாரோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள்? இவைகளையெல்லாம் நீங்க அடுக்கடுக்காக வச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய நட்பு சரியானதா தவறானதா விளங்குவது. இது வெறும் வெற்று கேள்விகள் அல்ல, ஏதோ மனம் போட வாக்கில் 2-3 கேள்விகள் எடுத்து வைக்கிறது இல்லை. மனோ தத்துவ இயல் வல்லுநர்கள் பல்லாண்டு காலமாக ஆய்வுகள் செய்து தரக்கூடிய ஒரு குறிப்பு செய்து இதைவிட பலமான வாசகங்களை, வார்த்தைகளை, அறிவுரைகளை இஸ்லாம் நமக்கு விட்டு சென்றிருக்கிறது. நம்முடைய நட்பு சரியானதாக அமைத்துக் கொள்வதற்கான சில பாயிண்ட்ஸ்களை வைத்திருக்கிறது. அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் லட்சியவாதிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் லட்சியம் கொண்டவர்களோடு தோழமை கொள்ளுங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார், அவங்க என்ன சொல்றாங்க, விடாம பகல் காலங்கள்ல நோன்பு வச்சு, தூங்காம இரவு காலங்கள்ல நின்று வணங்கி, இருக்கிற பொருள்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்து, மரணத்தினுடைய நேரம் வந்துவிட்டால், நான் மரணித்து விட்டால், அப்படி மரணிக்கக்கூடிய சமயத்துல உலகத்துல வாழ்ந்த காலத்துல யாருடைய நல்ல நட்பையும் பெறாமல் நான் போய்விட்டால் இவைகள் அனைத்தும் எனக்கு பயன் தருமா என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை, நான் நஷ்டவாளிதான் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. நல்ல நட்பு, நல்லவர்களுடைய தொடர்பு, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம் என்பதை இவைகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. நல்ல நண்பனை தேர்வு செய்வதற்கு முன்னால ஒரு ஹதீஸை நம்ம விளங்கிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான், ஆகவே தான் யாருடன் நட்பு வைத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் கவனித்துக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மது ஷரீஃப்ல, திருமதி ஷரீஃப்ல, அபூதாவூத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். ரொம்ப அருமையாக வார்த்தையை கையாண்டிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கிறார், சுத்தி வளைச்சு பேசல, சுருக்கமா லாஸ்ட்ல வந்து நின்றுட்டாங்க. கடைசியில் இது எங்கே போய் முடியுங்கிறத சொல்லிட்டாங்க. ஆமா, தீயவர்களுடன் நட்பு வைத்திருந்தால், சகவாசம் வைத்திருந்தால், தீய நண்பர்களை நண்பனாக ஆகியிருந்தால் ஆரம்பத்தில் பழக்க வழக்கங்கள் திணிக்கப்படும், பழக்க வழக்கங்களின் மீதான ஈடுபாடு ஏற்படும். சிகரெட் குடிக்காதப்பா, சும்மா என் கூட வந்து உட்காரு, கம்பெனி கொடு, இப்படி சொல்லி இருப்பான். பழக்க வழக்கம். அதுக்கு பிறகு அவனுடைய குணபாடுகள் கவரப்படும், அப்புறம் அவனுடைய கொள்கைகள் ஈர்க்கப்படும், கடைசியில் அவனுடைய மார்க்க மயமாகவே ஆகி போய்விடும். கடைசியில் ரிசல்ட் இப்படிதான். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார். தீயவர்களுடைய சகவாசம் உன்னை எந்த நிலையில் உன் மார்க்கமே பெயர்ந்து எழுந்தாலும் ஆச்சரியப்படுறது நீ நடக்கிறா இல்லையா, உன்னுடைய ஈமான் கேள்விக்குறியாக ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்லையே. இருக்கிற சகவாசம் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி மக்ரிப் தொழுகை முடிச்சுட்டு ஜமாத் இடத்துல துஆ செய்ய சொல்லி நான் சொன்னேன். எதுக்காக தெரியுமா, எங்களுடைய ஊரை சார்ந்தவர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் அவருடைய மகளுக்கு திருமணம் சென்னையில். விரிவாக விலைக்கு சொல்ல நான் விரும்பல. அவர் திருமணம் முடித்தது ஒரு மாற்று மத பெண்ண. உறவு
குடும்பக்காரர்களிடத்திலையும் ஊர்க்காரர்களிடத்திலையும் அது இஸ்லாத்தை தழுவியதாக சொன்னார். ஆனா தழுவல, உள்ள தனியா பூஜை அறையில் அவருடைய மகளுக்கு திருமணம் இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த வாரத்தில் நடக்குது. மாற்று மத ஒருவரைத்தான் மாப்பிள்ளையாக தெரிவு செய்திருக்கிறார். திருப்பி கேட்கும்ல, இல்ல ஒரு இஸ்லாமியரைத்தான் நீ திருமணம் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு மகளை நிர்பந்திச்சுட்டா நீங்க என்ன யோக்கியமா? நீங்க யாரை திருமணம் முடிச்சீங்க? கேட்குமா இல்லையா? இல்லை. அதை பற்றி கண்டுகொள்ளப்படாத ஒரு நிலையில் அவருடைய மனநல இருக்கிறது. துஆ செய்யுங்க அவருடைய ஈமானுக்காக, அவருடைய குடும்பத்தினருடைய விதாயத்துக்காக என்று நான் ஜமாத்தில் துஆ செஞ்சு சொல்றேன். அந்த ஊருடைய மண்ணுடைய பாசம் மட்டுமல்ல, இதனுடைய திரும்பி இருக்கக்கூடியவர்கள், ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள். ஆக அந்த சகவாசம் அப்ப ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? பெண்ணுடைய நட்பே அந்த சப்ஜெக்டே இஸ்லாத்தில் இடம் இல்லை. அந்த நட்பும் மதம் தாண்டி செல்கிறது. அப்போ வாரிசு எப்படி இருக்கும்? வாழையடி வாழை எப்படி இருக்கும்? ஆகையினால் தவறான சகவாசம், தவறான நட்பு ஈமானை கேள்விக்குறியாக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற ஒரு கோணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அபூஜஹலும் உக்பாவும் நெருங்கிய நண்பர்கள், ரெண்டுமே இஸ்லாத்தினுடைய விரோதிகள், நெருங்கிய நண்பர்கள். ஒரு தடவை அபூஜஹல் வியாபார விஷயமா வெளியூர் போயிட்டான். உக்பா நண்பன் இல்லாம, தனக்கு நெருக்கமான தோழன் இல்லாம தனிமையில நாட்களை நகர்த்திக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் அவருடைய காதல விழுது. அப்போ கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கிறார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை கவனிக்க அவனுடைய உள்ளத்துல ஒரு ஈர்ப்பு ஏற்படுவது, மாற்றம் ஏற்படுவது. கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொன்னான், நாளைக்கு நான் வந்து இஸ்லாத்தை பகிரங்கமா இருக்கிறேன். உக்பா சொன்னான். அடுத்த நாள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது வெளியூர் போனவன் திரும்ப வந்துட்டான். அபூஜஹல் தன்னுடைய நெருங்கிய நண்பனை நீண்ட நாட்கள் விலகியிருந்த பிரிந்திருந்த அந்த தேட்டத்துல இரவோடு இரவாகவே தன்னுடைய நண்பனை பார்க்கறதுக்கு வீடு தேடி வந்துட்டான். யதார்த்தமா, விஷயம் தெரியாம, வியாபார விஷயமா வெளியில போனது வந்தது விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ உக்பா நடந்த விவரத்தை எல்லாம் சொன்னார். நான் ரசூலுல்லாஹி பார்த்தேன், போதனைகளை கேட்டேன், உள்ளத்துல ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. நான் இஸ்லாத்தை ஏற்கலாம்னு நாளைக்கு நான் வர்றதாக சொல்லி இருக்கிறேன், பகிரங்கமாக இருக்கிறதுக்கு. உடனே அபூஜஹலுக்கு கோபம் அத்துக்கிட்டு வந்துச்சு. உக்பாவே, எத்தனை வருட நண்பன் நான், இவ்வளவு பெரிய வேலையை செய்யறதுக்கு துணிந்திருக்கிறாயா? நாளைக்கு நீ சொன்ன மாதிரி போ, அவருக்கு முன்பாக நின்று காதி துப்பு, அப்படி இருந்தால் என்னுடைய நட்பு தொடரும், இல்லை என்றால் இன்றோடு உன்னோட நட்பை நான் குறித்துக்கிறேன் அப்படின்னு அபூஜஹல் சொன்னான். தன்னுடைய நண்பனா நபியா, இந்த இரண்டு நிலையில சிந்திக்க ஆரம்பிச்சான் உக்பா. கடைசியில அபூஜஹலுடைய நட்பு நபியை விட அவனுக்கு பெரிதாக தெரிந்தது. மறுநாள் போனான், துப்புனான். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துயரம் கொடுக்கக்கூடியவனாக உக்பா ஆகிவிட்டான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவன் தொல்லை கொடுத்தது மாதிரி மக்காவுல யாரும் துயரம் தொல்லை கொடுத்ததில்லை அப்படின்னு சொன்னான். சுஜூதுல போகும்பொழுது ஒட்டகத்தினுடைய குடலை பிடரையில எடுத்து வச்சவன் அவன்தான். தலையை தூக்க முடியாம போய்கிட்டு இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல துண்டை போட்டு இறுக்கி அதனுடைய அடையாளத்தை, இருக்குன்னு அடையாளத்தை ஏற்படுத்தினா அவ்வளவு பெரிய ஒரு எதிரியாக துயரம் தரப்படுகிறான். இறுதியில பதிலேயே அவன் இறந்தும் போயிட்டான். அப்போ இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு மனோநிலையை பெற்றவர், உள்ளத்தை தயாராக வைத்திருப்பவன், தவறான நட்புனால, சகவாசத்தினால, தவறானவர்களுடைய அறிவுரையை கேட்டதனால ஈமானுடைய பாக்கியத்தை இழந்துட்டான். இது அவனுக்கு மட்டுமல்ல,
யாரெல்லாம் தீயவர்களுடைய தொடர்பிலையும் சகவாசத்திலேயும் நட்பிலையும் அந்த நட்பை பெருமை பேசிக் கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்கும். இது ஏதோ ஒரு சரித்திரமாக சம்பவமாக நிகழ்வாக மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்க வேண்டும். நமக்கு அதன் ஈமானை நகர்த்தி விட்டால் கூட ஆச்சரியப்படுவதில்லை. தவறான நட்பு அவ்வளவு மோசமாகும். உக்பாவுடைய இந்த மாதிரி ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா மறுமையில் அவனுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத தன்னுடைய வசனத்தின் மூலமாக விவரித்து காட்டுகிறார். உக்பா இந்த காரியத்தை பண்ணிட்டானே, மறுமையில் அவனை போன்றவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? 25வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யௌம யஅல்லுல் ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைத்தனி இத்தஹது மஅர் ரசூலி சபீலா. உக்பா போன்றவர்களுடைய நிலைமை மறுமையில் எப்படி இருக்கும்னு கேட்டால், தன்னுடைய கைகளை வைத்து கடித்துக் கொள்வார்கள். கை சேதத்தால், கவலையால், வேதனையால் தன்னுடைய கைகளை தன்னுடைய பல்லால் கடித்துக் கொண்டிருப்பார்கள். அநியாயக்காரர்கள் அப்படி கடித்துக் கொண்டு எப்போது அவர்கள் சொல்லுவார்கள், யா லைத்தனி இத்தஹது மஅர் ரசூலி சபீலா, நானும் இந்த தூதருடன் சேர்ந்து கொண்டு நேரான வழியை எடுத்திருக்க வேண்டாமா, நேரான வழியை பின்பற்றி இருக்க வேண்டாமா? யா வைலதா, எனக்கு வந்த கேடே, லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா, இன்ன நபரை என்னுடைய நண்பனாக நான் ஆக்கிக் கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே. லப்பத் அலல்லனி அனி திக்ரி பஅதி இர்ஜாஅனி, இது போன்ற தீய நண்பர்களுடைய பேச்சை கேட்டு நல்ல அறிவுரையை இழந்து விட்டேனே, ஆகையினால் நான் இப்பொழுது வழிகட்டு போய்விட்டேனே என்று மறுமையில் அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள், புலம்புவார்கள். பிரயோஜனம் மறுமையில புலம்பு என்ன பிரயோஜனம்? அதனுடைய விளைவு உலகத்தில் வாழும்போது தெரியும், அதனுடைய நஷ்டம் உலகத்தில் வாழும்போது தெரியணும். அங்கே கண்ணீர் வடிக்கிறதுனாலையும் புலம்புறதுனாலையும் தீர்ப்பு மாற்றி அமைக்கப்பட மாட்டார். தீயவர்களுடைய சகவாசத்தில் உள்ளவர்களுடைய நிலைமை மறுமையில எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கக்கூடிய வசனம் இந்த வசனம். அதனால நல்ல தொடர்புகளை நமக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தவறான தொடர்புகளை விட்டும் சகவாசங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களை நாங்க எங்கெங்க தேர்வு செய்யறோம்? பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற காலங்கள்ல, கல்லூரிகள்ல படிக்கிற காலங்கள்ல தானாக நட்பாளர்கள் ஏற்படுறாங்க, நண்பர்கள் ஏற்படுறாங்க. இன்டர்வியூ நடத்தி நம்மளாம் நண்பர்களை தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தானாக அப்படி அமைஞ்சிடுறாங்களே என்றெல்லாம் நம்ம சொல்லலாம். இருக்கிற நட்புகளை எல்லாம் துறந்து விடுங்கள், அறுத்து விடுங்கள் என்று சொல்லல. நல்ல நட்பை இன்றே தொடங்கி விடுங்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டாச்சா இல்லையா? அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எவ்வளவோ ஹதீஸ்களை கேட்க போறோமா இல்லையா? நல்ல நட்பை இன்றே தொடங்கி விட வேண்டும். அதுதான் நீங்க சொல்ல வரக்கூடிய ஒரு நோக்கம். என்ன அபூஜஹல் மாதிரி ஒரு ஆளு நம்முடைய லைஃப் ஸ்டைலையே நாசமாக்குறதுக்கு குறுக்க வர்றானா, அதற்கு நம்ம அனுமதிக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையினுடைய நீரோட்டத்துல போற வழியில அபூஜஹலை போன்ற சகவாசங்களை கொண்டவர்கள் குறுக்கிறாங்க, அனுமதிக்க முடியுமா? அது எத்தனை வருஷ பழக்கமா இருந்தா என்ன? எப்படி திடீர்னு நட்பை முடிக்கிறது? அதுக்காக பாய்சன் கொடுப்பான், திங்க முடியுமா? தவறு என்று தெரிந்து விடுகிறது. மார்க்கத்திற்கு முரணான சிந்தனைகளை கொண்டவன், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான சிந்தனைகளை கொண்டவன், அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய சொற்கள், அவன் பேசும் விதங்கள் எதுவும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதது. அவன் நம்மால் மற்றவனாக இவைகளெல்லாம் தெரிந்ததற்கு பிறகும் கூட என்ன தயக்கம்? அல்லாஹ் தஆலா நல்லது கெட்டதை பிரித்து அறியக்கூடிய ஒரு பருவத்துல தானே இருக்கிறோம். 15 வயசு, 18 வயசு, 20 வயசு. அந்த அறிவு இல்லாமையா 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனாலும், அந்த அறிவு இல்லாமையா +2 பாஸ் ஆனாலும், அதற்குரிய அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. அப்படி நம்ம தண்டவாளத்திலிருந்து விலகி செல்லக்கூடிய சமயத்துல, நம்மையும் அறியாம தவறளிக்கக்கூடிய சருகக்கூடிய சமயத்துல பெற்றோர்கள் எச்சரிக்கை பண்றாங்க. அவர்களுக்கு தெரியும் யார் அபூபக்கர், யார் அபூஜஹல், அவர்களுடைய அனுபவத்துக்கு அவங்களுக்கு தெரியும் யார் உமர், யார் உக்பான். அந்த சமயத்துல பெற்றோர்கள் இருந்து எச்சரிக்கை பண்றாங்க, இவர்களோட நீ சேராத,
ஏன் அத்துக்கிட்டு வருது கோபம்? அவர்களுடைய நட்பை பிரிக்கிறதுனால பெற்றோர்களுக்கு லட்சம் கொட்டிட போகுதா? இமேஜ் என்ன கூடிட போகுதா? ஏன் தடுக்கிறாங்க? தவறான நட்பு ஏன் சுட்டி காட்டுறாங்க? வேகத்தையும் கோபத்தையும் ஓரமா வச்சுக்கிட்டு ஏன் பெற்றோர்கள் இந்த நட்பு கூடாதுன்னு சொல்றாங்க என்று வடிகட்டி பார்க்க வேண்டும். ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? நம்முடைய நலனுக்குத்தானே சொல்றாங்க, நம்முடைய எதிர்காலத்துக்குத்தானே சொல்றாங்க என்று அவர்களுடைய அறிவுரைகளை கொஞ்சம் வடிகட்டி பார்ப்போமே. அதுல இருக்கக்கூடிய உண்மை நிலையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமே. அதை செய்வதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து கொண்டு வாழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நபிமார்கள் நல்ல நட்பாளர்களை தேர்வு செய்தார்கள். எல்லா நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவ காலம் தொட்டு நபித்துவ பட்டம் கிடைத்த காலம் தொட்டு அருமையான தோழர் நட்பாளராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். யாரு? சத்தமா சொல்லு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுடைய தொடர்பை, நட்பை, நண்பன் என்கிற சகவாசத்தை அல்லாஹ் வழிமொழிந்து ஆயத்தை இறக்கிறான். இப்படியே இருக்கட்டும் உங்களுடைய தோழர், உங்களுடைய தோழமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷீ யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி காலையிலும் மாலையிலும் தங்களுடைய ரப்பை அழைக்கிறார்களே, அவர்களுடன் சேர்ந்து இருந்து கொண்டு உங்களுடைய மனதை திருப்திப்படுத்திக் கொள்வீர்களாக. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடனான தோழமையை பாராட்டி வாழ்த்தி வரவேற்று வழிமொழிந்து அல்லாஹ் தஆலா இந்த 18வது அத்தியாயம் 28வது வசனத்தில் சொல்றான்னா, நல்ல சகவாசம் எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் வரவேற்கப்பட்ட விஷயம். நல்லவர்களுடைய தொடர்பை எந்த அளவுக்கு நபிமார்களே ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். நல்லவர்களோட சேர்ந்திருப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய ஆன்மா சாந்தி அடையும், நம்முடைய ஆன்மா திருப்தி கொள்ளும். கண்ட கழிசடைகளுடன் சேர்ந்தால், அப்படி சேருவதை பெற்றோர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அதனுடைய வேதனை உலகத்தில் மட்டுமல்ல மறுமை வரை தொடரும். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், ஏகத்துவ பணியை செய்யுமாறு கட்டளையிட்டான். ஃபிரௌன்ட்ட போய் சொல்லுங்க, அவனுடைய அட்டகாசம் அளவு மீறி போகுது என்று அல்லாஹ்வுடைய ஆணை வருகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறாங்க தெரியுமா? வஜ்அல்லி வஸீரம் மின் அஹ்லி, இந்த குடும்பத்தினர்களில் ஒருவரை எனக்கு உதவியாளராக அனுப்புவாயாக. ஹாரூன் அஹ்ஷ்துது பிஹி அஸ்ரி, அது ஏன் என்னுடைய சகோதரர் ஹாரூனாக இருக்கக்கூடாது? என்னால் அவரை எனக்கு உதவியாளராக அனுப்பி என்னுடைய கையை பலப்படுத்துவாயாக, கரத்தை வலுப்படுத்துவாயாக. ஏகத்துவ பணி செய்ய போங்க, அல்லாஹ் ஒருவன் என்கிற அந்த ஏகத்துவ மந்திரத்தை சொல்ல போங்கன்னு என்ன அல்லாஹ் கட்டளையிடுகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கோரிக்கை எப்படி இருக்குது? தனக்கு ஒரு துணையாளர், ஒரு உதவியாளர், ஒரு நல்ல நண்பராக எனக்கு ஒருத்தர் நியமி அப்படின்னு சொல்றாங்க. நபி பட்டம் கிடைக்கிறதுங்கிறது யாருடைய முயற்சியை கொண்டு கிடைக்கிறது இல்லை, ரெக்கமெண்டேஷனை கொண்டு கிடைக்கிறது அல்ல அது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்து ஒருத்தருக்கு நபி பட்டம் கிடைச்சிருக்குன்னா அது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். அல்லாஹ் அவர்கள் உதவியாளராக அனுப்பி வைக்கிறார். தோழமை விரும்பி இருக்கிறார். தனக்கான ஒரு துணை தொடர்பை அதை நல்ல விதமாக அமைத்திருக்கிறார். இப்ப நபிமார்கள் நட்பை தேர்வு செய்வது எப்படி இருந்திருப்பார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க, தனியாகவா போனாங்க? தனக்கு ஒரு துணைய, ஒரு தோழனை ஏற்படுத்தி கொண்டு அவங்க கூட போனாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நட்பை தேட வேண்டும், நல்ல நட்பை தேர்வு செய்ய வேண்டும். இது சுன்னத்தாக இருக்கிறது, நபிமார்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் ஒருவன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு மறுமையில் இருப்பான். ஹதீஸ். நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவனோட மறுமையில்.
அல்லாஹ் குர்ஆன்ல அர்த்தம் சொல்றான். வஸீகல்லதீன தக்கோ ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஸுமரா. கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்திற்கு போவார்கள் நல்லடியார்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு யாரும் தனியா போக மாட்டாங்க, கூட்டம் கூட்டமாகத்தான் போவாங்க. அல்லாஹ்வை பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அப்ப நல்லடியார்களோட நம்ம பழகணும்னா, நல்லடியார்களுடைய தொடர்புல இருந்தோம்னா, நல்லடியார்களை நேசித்தோம் என்று சொன்னால் அவர்களோடு சுவன பிரவேசம் கூட்டம் கூட்டமாக ஜமாத் ஜமாத்தாக செல்லும். வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. இறை நிராகரிப்பாளர்கள் நரகத்திற்கு கூட்டம் கூட்டமாக இழுத்துச் செல்லப்படுவார்கள். தீயவர்களோட பழகினா, தீயவர்களுடைய சகவாசத்தில் இருந்தால் அவர்களுடைய மனதில் போடுவதில்லை நரகத்தில். அப்போ யாருடைய தொடர்பில் இருக்கிறோமோ, சகவாசத்தில் இருக்கிறோமோ, நேசத்தில் இருக்கிறோமோ அவர்களோடு ஜமாத்தாக சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், இளைஞர்கள் இனிமேலாவது அவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். இனிமேல் யாரை அவர்கள் நேசிக்க போகிறார்கள்? ஒரு நடிகனையா, ஒரு அரசியல்வாதியா, ஒரு விளையாட்டு வீரனையா, ஒரு நடிகையா, ஒரு பாடகனையா? இனிமேலாவது நீங்கள் யாரை நேசிக்க போகிறீர்கள்? எல்லாரும் கேட்கணும். யாரை நேசிக்கிறோமோ அவங்களோட தான் இருக்கணும் அருமையில. நல்லவர்களா இருந்தா அந்த நல்லவர்களோட கூட்டம் கூட்டமா சொர்க்கத்துல, தீயவர்களாக இருந்தா அவர்களோட கூட்டம் கூட்டமா நரகத்துல. இன்றைக்கு பெரும்பாலும் இளைஞர்களுடைய சிந்தனை சினிமாவை நோக்கித்தானே இருக்கிறது. அவர்களின் மீதான ஒரு பற்று, அவர்களுக்கான ஒரு நெருக்கத்தை பெருமையாக நினைப்பது, பார்ப்பதை பெருமையாக நினைப்பது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை இது. நம்முடைய காசை பிடுங்கி நம்முடைய வாழ்க்கையினுடைய நேரத்தை காவு கொடுக்கிற தொழில் சினிமா. நாய் வாழ அறுத்து நாய்க்கு சூப்பு வைக்கிற மாதிரி நம்ம காசை பிடுங்கி நம்முடைய காலத்தை வீணடிக்கிறது தான் இந்த சினிமா. அந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களை பார்ப்பதை பெருமையாக நினைக்கும். அவர்கள் வந்திருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து செல்வது. யாரை நேசிக்கிறோமோ, யாரை விரும்புகிறோமோ அவர்களோட மறுமையில் இருப்போம் என்பதை எச்சரித்து சொல்கிறது இந்த வசனம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க மஸ்ஜித் நபவிக்கு. ஐன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. லப்பேக் யா ரசூலல்லாஹ், இதோ நான் இருக்கிறேன், வாருங்கள் என் அருகில், நில்லுங்கள் வலது பக்கமாக. ஐன உமர், உமர் எங்கே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, லப்பேக் யா ரசூலல்லாஹ், இதோ இங்கே இருக்கிறேன், வாருங்கள் என் அருகே, இடதுபுறமாக நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பேருடைய கைகளை பிடித்து உயர்த்தி, இப்படித்தான் மறுமையில் நாங்கள் எழுப்பப்படுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்ன அருமையான தோழமை, எவ்வளவு அழகான நட்பின் தேர்வு. இப்ப இந்த மேடைகள்ல அரசியல்வாதிகள் அப்படி கையை தூக்குறாங்களே, அது கையை தூக்க வச்சுட்டு காலை வர்றது. இது உண்மையான நட்பு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது பிரியம் கொள்ளக்கூடிய நட்பினுடைய இலக்கணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டக்கூடிய நட்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழமையை பறைசாற்றினார்கள். இப்படித்தான் நாங்கள் மறுமையில் ஏற்படுவோம். அல் மர்மன் மஅமன் அஹப்ப, யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் அவரோடு மறுமையில் இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆகையினால பிறந்து வந்தது தனித்தனியாக இருந்தாலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை என்பது சேர்ந்துதான் இருக்க வேண்டும், கூட்டாகத்தான் இருக்க வேண்டும் என்பது மனிதனுடைய இயல்பு, அல்லாஹ்வுடைய நியதி. அதனுடைய வட்டத்திலே பார்க்கிற பொழுது நம்முடைய சகவாசத்தை, நம்முடைய சுற்றுச்சூழலை சரியானதாக, முறையானதாக, நேர்த்தியானதாக, நேர்மையானதாக அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த ஆயத்து ஹதீஸில் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நான் மட்டும், நான் தனியாக அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு இஸ்லாத்தில் கிடையாது. நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் கூட ஒட்டுங்கிற வார்த்தை வேண்டா இப்ப சொன்னா அவங்க நடக்கலாம். ஆனா அதனுடைய கோட்பாடு குர்ஆனுடைய கோட்பாடு, இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. இன்னமல் முஃமினூன இஹ்வா. அல்லாஹ் சொல்கிறான்,
இறை விசுவாசிகள், இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையினுடைய தொடக்க காலகட்டத்திலே கீழும் பாம்புமாக இருந்தவர்கள், எலியும் பூனையுமாக இருந்தவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து உதவி உத்தாசியினுடைய கயிற்றின் கீழ் கட்டி அவர்கள் ஒற்றுமைப்படுத்தினார், கட்டமைத்தார். மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் ஒற்றுமை என்ற கயிற்றிலே கட்டி அமைத்தார், கட்டமைத்தார். இந்த ஆயத்தினுடைய கருத்துக்களை, சத்துக்களை, சாறுகளை எல்லாம் அவருடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி காட்டினார். சஹாபாக்களுடைய பரஸ்பர உதவி முத்தாசைகள், சஹாபாக்களுடைய தொடர்புகள் அவ்வளவு புனிதமானதா, முன்மாதிரியானதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் ஒரு துரதிஷ்டவசமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த சஹாபாக்களுடைய தொடர்புகளை கூட கொச்சைப்படுத்துறதுக்கு ஆள் இருக்கு. அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில குறை பார்ப்பதற்கு ஆள் இருக்கு. அது ரொம்ப வேதனையான விஷயம். இந்த சஹாபி அந்த தப்ப பண்ணாரு, அந்த சஹாபி இந்த தப்ப பண்ணாரு. அது ரமலான் மாசத்துல, அது சகர் நேரத்துல, ஏன்னா சவாபு அதிகமா கிடைக்கணும் இல்ல. டிவியில சேனல்ல உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு சஹாபி என்னென்ன தப்பு பண்ணாங்க, எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். அதுதான் தன் மீது உள்ள கடமையா? கூட கண்ணாடி வச்சு அப்படியே கிட்டாபுடைய எழுத்துக்களை எல்லாம் ஆராய்ச்சி எந்தெந்த சஹாபி என்னென்ன, அவர்களுடைய பார்வையில சஹாபாக்களுடைய குறைகளாக தவறுகளாக இருந்தாலும் கூட அதை சொல்வதற்கென்று ஒரு தகுதி வேணாமா? இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு வரும். ஏன்னா மறுமையில நமக்கு அதை பத்தி அல்ல கேட்க போலாம். எப்படிப்பட்ட ஒரு குணபாடுகளை கொண்டவர்கள் எந்த அமைப்போடும் சேரமாட்டோம், எந்த ஜமாத்தோடும் சேரமாட்டோம் என்ற பட்டவர்த்தனமான வெளிப்படையான கொள்கையை கொண்டவர்கள். நாங்கள் தனியா இருக்கோம், யாருடையும் சேர வேண்டிய அவசியம் இல்லை, சேரணும் என்பதும் இல்லை. இப்படிப்பட்ட குணங்களை, குணபாடுகளை கொண்டவர்கள் சஹாபாக்களுடைய குறைகளை பேசக்கூடிய ஒரு துணிச்சலுக்கு வந்தவர்கள். ரொம்ப வேதனையான விஷயம். எதுலையுமே நாங்கள் தனியா தருவோம். உலகத்திலேயே முதலாக என் வழி தனி வழின்னு சொன்னது யாரு? ஷைத்தான். என் வழி தனி வழி. அவனோட யாராவது கூட்டு சேருவாங்களா? அல்ல அவன் யாரோடையாவது கூட்டு சேருவானா? இப்ப இதுல ஒரு பெருமையா? ஆகவே புண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகளை சரியாக முறையாக அமைத்துக் கொள்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற ஆயத்துக்களை கட்டமைத்தார். அவர்களுடைய நன்மொழிகளை விட்டு சென்றார். அவர்களுடைய நல்லவர்களுடான அந்த தொடர்பு இன்ற வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு பேச வைக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை முன்மாதிரியாக பேச வைக்கிறது. அப்படிப்பட்ட உயரிய ஒரு மதிப்பான ஒரு இடத்திலே குர்ஆனுடைய ஏட்டளவில் அவர்களுடைய வசன அளவிலே அவர்களுடைய தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய சூழல்களை, தன்னுடைய தொடர்புகளை மிகச் சரியான முறையில் அமைத்துக் கொண்டார்கள். அதுபோன்று நாமும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே நம்முடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த ஆயத்தின் மூலத்திலே எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஹதீஸும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளும் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நண்பர்களுடைய விஷயத்துல, நட்பு பாராட்டுகிற விஷயத்துல அலட்சியமாக இருந்து கொண்டு பெற்றோர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு சிந்தனை உடையவர்களாக, நமக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களை உதாசீனம் செய்யக்கூடிய சிந்தனை உடையவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்று சொன்னால், மறுமையில உக்குபாவுக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காட்டணும். அதே நிலைமை, அதே பட்டியல் அல்லாஹ் பாதுகாக்கும். நமக்கு நல்ல நட்பை தேட வேண்டும், நல்ல நட்பை தேர்வு செய்ய வேண்டும் என்பது சுன்னத்துன்னு சொன்ன பார்த்தீங்களா? அது ஒரு ஆண் இன்னொரு ஆணை, ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை மாற்றி விளங்கிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு இடமே இல்லை இஸ்லாத்துல, அதற்கான முகாந்திரமே இல்லை இஸ்லாத்துல. அதனால நல்ல நட்புகளை தேட வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். அதன் கீழ் நம்முடைய சகவாசங்களை அமைத்துக் கொடுமையானால் அது நிச்சயமாக நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுபச்செய்தியாக இருக்கிறது. அதனுடைய பாட்டையின் கீழ் நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களையும் அமைத்துக் கொள்வோமாக. வாக்கர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.